You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் நன்மைகளை செய்கிற தேவன். இக்கட்டு நாளில் அவர் துணையாக இருக்கிறவர், பாதுகாக்கிறவர், பலப்படுத்துகிறவர்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். பல வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு வேதத்தில் ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்குது. அதே சமயத்தில் சாபம் நிறைந்த வார்த்தையும் எச்சரிக்கை வார்த்தையும் இன்னும் பல தீர்க்கதரிசன வார்த்தைகளுமாய் ஆண்டவர் நமக்கு அவர் வருகிற நாட்களில் கடைசி காலங்களில் எப்படி நடக்கும்னு சொல்லதான சம்பவங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பல விதத்தில் நம்ம எச்சரிக்குது, ஆசீர்வதிக்கிறது, இன்னும் நமக்கு சுற்றி காண்பிக்கிறது, தவறு சுற்றி காண்பிக்கிற வார்த்தைங்க, நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை, இப்படி பல வார்த்தைகள் நமக்கு வேதத்தில் குறிப்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் நம்ம ஆண்டவர் எல்லா விதத்திலும் பாதுகாத்து இப்படி வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போது ஒரு குறிப்பிட்ட காரியம் என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய இருதயத்தை அவர் குணப்படுத்துகிறவர். காரணம் என்னென்னா, இருதயத்தில் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை சிந்தித்து பாதிப்பு ஆயிடுச்சுன்னா இருதயம் தான் நமக்கு பாதிக்கப்படும். இருதயம் பாதிக்கப்படணும்னா உண்மையாக இருதயம் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு போகிறோம், அப்படி போல் பாதிப்பு, அதை குறித்து சொல்லலை. இருதய பாதிப்புனா மனரணம், மனசில் ஏதோ ஒரு வேதனை, மனசில் காயம் அடைந்து அப்படியே எந்த காரியத்தையும் நாம் செயல்படக்கூடாதபடிக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்னஸாக இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. சமீபத்தில் ஒரு அன்பு சகோதரி சபைக்கு வந்திருந்தாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை உபவாச நாட்களில் ஒரு வாலிமான இளம் பெண், அவங்க நண்பர்கள், அவங்க கூட படிக்கிறவங்க, குடும்பத்தார் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போது இந்த பெண்ணுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயம் என்ன அப்படின்னா, எனக்கு யாரோ மாந்திரிகத்தை வச்சுருக்கிறாங்க, செய்வினையை வச்சுருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு செய்வினை இருக்குது. அதற்கு அடையாளம் என்னென்னா, இரவில் எனக்கு பயமாக இருக்குது, தூக்கம் வர முடியல, சரியாக படிக்க முடியல, சரியாக கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஞாபகம் மருதி, மறந்துடுறேன், படிக்கிற காரியத்தை அப்படியே எரேஸ் ஆகிடுது, ஒரு விதமான பயம் என்னை அப்படியே சூழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த உபவாச நாட்களில் அவங்க வந்து ஜெபம் பண்ணி கொண்டு போனாங்க. வந்து ஆண்டவர் சமூகத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த வார்த்தைகளுக்கு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது எனக்கு சஜஷன்ஸ் வேணும், இப்படிப்பட்ட இந்த காரியத்திலேருந்து நாங்கள் குணமாடினோம், நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு தங்கச்சி அவங்க வந்து ஒரு சில ஆலோசனை பெற்றுக்கொண்டு போனாங்க. காரணம் என்ன, இன்றைக்கி நல்லா கவனிக்கணும் பாருங்கள். ஏதாவது ஒரு காரியம் அவங்கள பாதிப்புக்குள்ளே நடந்துச்சுன்னா இருதயம் பாதிக்குது, மனசளவில் பாதிக்கப்படுறாங்க, எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு சின்ன காரியனால எனக்கு இது இருக்குமா, எனக்கு அது இருக்குமானா அந்த பலவீனத்தில், இல்லை இந்த மாந்திரிகத்தினால, இல்லை இந்த செய்வினையினால், இந்த கிரியையினால் எனக்கு இப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லி இருதயம் குழப்பமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்னஸ், சமாதானம் இருக்காது, அப்படியே பயப்படுகிற ஒரு நிலைமை, நிழலை பார்த்தே பயப்படுவாங்க. யாராவது பின்னாடி ஏதாவது ஒரு சத்தம் வந்தால் அதை பார்த்து பயப்படுவாங்க. ஒரு நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்டா பயப்படுவாங்க, ஒரு அலறல் உண்டாகும். அப்படி போல ஒரு காரியம் இன்னைக்கு அநேகர பாதிப்புக்குள்ளே நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விதமான வல்லமைங்க, அசுத்த கிரியைங்க, அசுத்த ஆவிங்க, எண்ணங்கள், ஸ்ட்ரெஸ்னஸ், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஆண்டவர் குணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 147 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணப்படுத்துகிறார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணப்படுத்தி அவருடைய காயங்களை கட்டுகிறார்னு சொல்லி வேதத்தில் நம்ம அழகாய் வாசிக்கப்படுகிற ஒரு வார்த்தை. எனக்கு அருமையான தேவ சொன்னமே, இன்னைக்கு இருதயம் குணப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு தெய்வம் உனக்கு உண்டு, அவர்தான் இயேசு. வேறு எந்த இடத்துல நீ எந்த லட்சங்களும் எத்தனை கோடிகளை செலவு பண்ணி எனக்கு சமாதானத்திற்கு, எனக்கு நிம்மதி இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் இந்த ஸ்ட்ரெஸ்னஸ் எல்லாம் மாறணும்னு சொல்லி எத்தனை ரூபாய் செலவு பண்ணினாலும் உனக்கு போகவே போதாது. உன் சூழ்நிலை மாறாது, உன் நிலைமை மாறாது.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு இளம் பெண்ணை குறித்து நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு பெண், ஒரு ஸ்திரீ, அவங்க வாழ்க்கையில் பல போராட்டத்துக்குள்ளே அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, நெருக்கத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான இந்த பெண்ணுக்கு தேவை என்னன்னா ஒரு சுகம். அவங்க செலவு பண்ணக்கூடாத பணம் இல்லை, எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டாங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவங்க கிட்ட இருந்த சொத்து எல்லாம் விற்று அவங்க மருத்துவங்களை போய் தேடினாங்க, பிரயோஜனம் இல்லை. இயேசு என்ற தெய்வம் ஒருத்தர் உண்டு, இயேசு என்ற நபர் ஒருத்தர் உண்டு. அவர் எல்லா ஜனங்களும் அவர் குணப்படுத்துவார், எல்லா ஜனங்களுடைய காயங்களை கட்டுகிறவர், எல்லா ஜனம் அவர் வார்த்தையை கேட்டு பரலோகத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொடுறாங்க. இந்த சின்ன செய்தியில இது நான் சுருக்கி உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டா நான் சுகமடைவனான்னு சொல்லி ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வந்ததுனால இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவங்க பெரும்பாடிலேருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. அப்படி போல தான் இன்றைக்கி அநேக பிள்ளைங்க தம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் பெரும்பாடுக்குள்ளே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்னஸ்ஸு, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான நிலைமைங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். இருதயங்களை அவர் நொறுங்குண்ட இருதயங்களை அவர் குணப்படுத்துகிற தேவன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறவர். இந்த காலை நேரத்தில் அன்பு சகோதரா சகோதரியே, உன் காயத்தை இயேசு கட்டுவார். உன் சூழ்நிலையை இயேசப்பா மாற்றிடுவார். நீ குணப்படாத இருக்கிற காரியத்தை ஏசப்பா உனக்கு இலவசமாய் சுகத்தை கொடுப்பார், குணப்படுத்திடுவார், சாட்சியாய் நிற்பார். சாட்சியாய் உன்னை ஆண்டவராக தேவன் நிலை நிற்க செய்வார். அநேகருக்கு சாட்சியாக இருப்பீங்க. தேவனுடைய தயவு உங்கள் வாழ்க்கைக்கு உண்டாகும். அவர் அற்புதத்தின் தேவன். இருதயத்தை நொறுங்குண்ட காரியத்தில் அந்த குணப்படுத்தி அவருடைய காயங்களை ஏசப்பா கட்டுவார். இந்த கால நேரத்தில் உங்கள் காயங்களை கர்த்தர் கட்டுவார். உங்களை இயேசு குணப்படுத்துவார். நன்மைகள் உண்டாகும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி. இயேசுவோடு பேசும் இந்த நிகழ்ச்சியில் இந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் கேட்கிற அந்த வார்த்தைகளுக்கா சத்தியங்களுக்கா ஸ்தோத்திரம். இன்றைக்கி இருதயம் நொறுங்குண்டு காயங்களை ஆண்டவரே ஏற்பட்டு இருக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைங்க எளிமையான முறையில் குணப்படுத்துவீராக. உங்களுடைய கரம் தாங்கட்டும், வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.